கையை வெட்டியாச்சு, நெஞ்சு பட்டி வெட்டியாச்சு 2. அடுத்தது இது வந்து கழுத்து பீஸ். இந்த கழுத்து இது வந்து அக்குள்ள வந்த பீஸ். இதை கீழே போடக்கூடாது, எடுத்து வச்சுக்கணும். இது பட்டன் பீஸுக்கு 3 சென்டிமீட்டர்ல 1, 2 சென்டிமீட்டர்ல 1 பட்டன் பீஸுக்கு இதை எடுத்து வச்சுக்கணும். வேஸ்ட் எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. நீங்க முழுமையா பாருங்க, அப்பதான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, வணக்கம். நான் அரியலூர் மாவட்டம் வசந்தி பேசுறேன். இங்க அரியலூர் மாவட்டம் ஃபுல்லா மழைலாம் இருக்குது, ஒரே குளிரா இருக்கு, ஊட்டி போல. நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, தெரியப்படுத்துங்க. இப்போ நான் போன வீடியோவில் வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு காமிச்சேன். அது நல்லா தெளிவாக இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சாதா ப்ளவுஸ் தான் கட் பண்ண போறேன், பழைய மாடலில். முன்துண்டு பின்துண்டு ரெண்டுமே சேர்த்து ஒன்னாவே கட் பண்ண போறேன். முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒன்னாவே குறிக்க போறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையானது இஞ்சி டேப்பு, கத்திரிக்கோல், ஸ்கேல், மார்க்கர் எல்லாம் ரெடியாக இருக்குது. அளவு ப்ளவுஸும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த எவ்வளோ ப்ளவுஸோடைய துணி எவ்வளோ இருக்குன்னு மெயினாக அதுதான் பார்க்கணும். ஒரு துணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த துணியோட அளவை பார்த்துக்கணும். எவ்வளோ 1 மீட்டர் இருந்தால் ரொம்ப நல்லது எல்லாருக்குமே, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 1 மீட்டர் இருக்குது இந்த ப்ளவுஸோடைய துணி. இப்போ படித்து போட்டுக்கோம் அளவு எடுத்து. இப்போ இந்த ப்ளவுஸோடைய மார்க் சுற்று பார்த்துக்கலாம் எவ்வளோன்னு பார்த்துங்க. இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் வரைக்கும் அளவு பார்த்துக்கணும். 21 சென்டிமீட்டருக்கு நான் 22 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு எப்போவுமே 1 சென்டிமீட்டர் சேர்த்து வைக்கணும். இப்போ அகலம் எடுத்துட்டோம். அடுத்து துணியை மடித்து போட்டுக்கலாம். துணியோடைய மார்பு சுற்று பாருங்கள். இந்த கரை பகுதி எப்போதுமே நேர் நூல், இந்த நூல் வந்து குறுக்கு நூல். இது வந்து மெயினாக வச்சுக்கிட்டு நீங்கள் கரை பகுதி நீளத்தில் வச்சுக்கணும். இந்த குறுக்கு நூலை சைடில் அகலத்தில் வச்சுக்கணும். இப்போ மார்பு சுற்று எடுத்துக்கலாம். மார்க் சுற்று 22 குறிச்சிக்கிட்டு மடிச்சு போட்டுட்டு துணி மடிச்சாச்சு. இப்போ மார்க் சுற்று துணியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது முன்துண்டும் பின்துண்டும் சேர்ந்து நம்ம கட் பண்ணுறதுனால தனியாக தான் எடுத்துக்கணும். முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக வெட்டுவோம் இல்லை முன்னெல்லாம். இது அப்படி இல்லை, ரெண்டுமே ஒன்றாவே வெட்ட போகிறோம். அதனால நம்ம வந்து முன்துண்டு துணியும் பின்துண்டு துணியும் ஒரே மார்க் சுற்று தான், முன்ன பண்ண இருக்காது. இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம், மார்க் சுற்றை தனியாக எடுத்துக்கிட்டோம். மீதி துணியை மடித்து எட்ட வச்சிடலாம். இப்போ வந்து மார்க் சுற்று எடுத்து மடிச்சு போட்டு இப்போ முன்துண்டு பின்துண்டு ரெண்டுமே சேர்ந்தவனே கட் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் முன்துண்டோட உயரம் எடுத்துக்குவோம். இதுல முன்துண்டோட உயரம் 12, 13 வச்சுக்குவோம். முன்துண்டோட உயரம் 13. இங்க பாருங்க, இது முன்துண்டோட உயரத்தை எடுத்து மடிச்சுக்க போறோம். 13க்கு கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த 13 முன்துண்டு நம்ம மடிச்சு போட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, ரெண்டுமே ஒன்றா கட் பண்ணலாம். முன்துண்டையும் பின்துண்டையும் ஒன்றா கட் பண்ணுறேன்னு சொன்ன பாருங்க. அதுக்கு இப்போ ஒன்றா மடிச்சாச்சு. இப்போ முன்துண்டு இது அடியில் இருக்கிறது பின்துண்டு. பின்துண்டோடைய அளவு இப்போ எடுத்து அதையும் குறிச்சிக்கலாம். ஒரே நேரத்தில் முன்துண்டு பின்துண்டு ரெண்டும் சேர்ந்தவனையும் வெட்டுறோம். இது பாருங்க, இது வந்து பின்துண்டு. பின்துண்டோடைய அளவு 14. பின்துண்டோடைய அளவு 14. பின்துண்டோடைய அளவு எக்ஸ்ட்ரா 2 சென்டிமீட்டர் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக விடணும். மடிச்சு தைக்க விட்டுருக்கேன். விட்டுட்டு அடுத்தது இது வந்து பின்துண்டு, இது வந்து முன்துண்டு. இப்போ ஜாக்கெட்டை இது மேலே மடிச்சு போட்டு நம்ம அப்படியே அளவு எடுத்துக்க போறோம். இப்போ பின்துண்டுல ஒரு கோடு போட்டுக்கலாம். இது பின்துண்டுடைய அளவு உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா? இப்போ வந்து இது முன்துண்டு, இது வந்து பின்துண்டு, இது வந்து முன்துண்டு. ரெண்டுமே நம்ம ஒன்னாவே மடிச்சு போட்டிருக்கோம். எப்படின்னா இது வந்து முன்துண்டு மேலே இருக்கு, பின்துண்டு அடியில் இருக்கு. இப்போ இந்த வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அது மேலே போட்டுக்கலாம். கரெக்டாக அது மேலே அளந்து போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணலாம். கரெக்டாக வச்சுட்டிங்களா? பாருங்க, இப்போ இது வந்து பின்கழுத்து. ஏன்னா இப்போ இது இங்கே தள்ளி போயிருக்கு, இது இந்த இடத்துல இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் பாருங்க, அதனால தான் இந்த ப்ளவுஸ் இங்கே தள்ளி போயிருக்குது. அது டாட்காக இருக்கட்டும். இப்போ கழுத்து குறிச்சிக்கலாம். பின்கழுத்து இவ்வளோ இறக்கமாக முன்ன போட்டுருந்தாங்களா, இப்போ கம்மியாக்கிட்டு இருக்காங்க. அதனால பின்கழுத்து அளவு பார்த்துக்கலாம். பின்கழுத்து அளவு 4, அகலம் 4 இருக்குது, நீளம் 9 இருக்கு. அவங்க இப்போ வந்து 7.5 கேட்டாங்க. பின்துண்டோடைய உயரம் வந்து 7.5. இது வந்து 4 இருக்குங்களா, அவங்க வந்து 3 போதும்னு சொல்லிட்டாங்க. அகலம் வந்து 3 போதும், கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக குறிச்சிக்கோங்களா நீங்க? இது பின்கழுத்து. அடுத்தது முன்கழுத்து அதே தான். முன்கழுத்து 6 வைக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடி 6.5 இருக்கு, அவங்க 6 வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ முன்கழுத்து மேலே குறிச்சிக்கணும். முன்கழுத்துக்கு பின்கழுத்து குறிச்சிக்கணும் பாருங்க. இது அடியில் குறிச்சிக்கணும். பின்கழுத்து அடியில் குறிச்சிக்கணும், முன்கழுத்து மேலே குறிச்சிக்கணும். நான் வந்து இங்க வந்து பின்னாடி குறிச்சிக்கிறதுக்காக மேலே குறிச்சிட்டேன். இது பாருங்க, இது பின்கழுத்து, இது முன்கழுத்து. இப்போ முன்கழுத்தை வரைஞ்சிக்கலாம். இப்போ முன்கழுத்து இது வந்து. அடுத்தது ஷோல்டர் அகலம் பார்த்துக்கலாம். ஷோல்டர் அவங்க வந்து என்ன கம்மியாக கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம ஷோல்டர் அதே வச்சுக்கலாம். இதுலேருந்து ஷோல்டர் வந்து 3.5 வருது, நம்ம இது குறிச்சிக்கலாம். தையலுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குறிச்சிக்கிறேன். அடுத்தது அக்களுடைய உயரம். இப்போ இதை குறிச்சிட்டுங்களா? இப்போ பின்துண்டு வந்து வரையிருங்க. அக்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. முன்துண்டுடைய உயரம் இங்கே தான் இருக்குது பாருங்க, குறிச்சிக்கலாம். முன்துண்டுடைய உயரம் இது, அக்களுடைய அளவு தையலுக்காக கொஞ்சம். அடுத்து உங்களுக்கு டவுட் வேணும்னா
பாருங்க தையல் இது வரைக்கும் இருக்கு பாருங்க. நீங்க வேணா கையை வச்சு இங்கே ஒரு டாட் போட்டுக்கலாம் தையலுக்கு நேராக. அப்படியே இந்த தையல் இருக்கு பாருங்க, தையலுக்கு நேராக வச்சு இங்கன்னா ஒரு புள்ளி, இங்கன்னா ஒரு புள்ளி. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி. சரிங்களா? நான் வந்து நீங்கள் ஸ்கேல் அளவு போட்டும் செஞ்சுக்கலாம், இப்படியும் குறிச்சிக்கலாம். முன்னாடி முன் துண்டோடைய பாருங்க பட்டி பட்டன் பீஸ் பாருங்க, இந்த பட்டியோட உயரம் இந்த இடத்துல இருக்கு. நான் முன் துண்டு இப்படியே வச்சு கட் பண்ணுறேன். இதான் முன் துண்டுடைய உயரம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா. இப்போ உங்களுக்கு நான் முன் துண்டுடைய கிராஸ் உயரத்தை பார்த்துக்கோம். 12 வருதுங்களா? 12 வருது. இப்போ எப்போதுமே இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் விட்டு தான் இந்த கிராஸ் எடுப்போம். ஆனால் இப்போ வந்து இதில் வந்து டாட் பிடிப்பாங்களா அங்கே நடுவில், அந்த டாட்டுக்கு இந்த அளவு, டாட்டுக்கு இது வந்து வெட்டிங், இது தையல் பிடிச்சி தைக்கிறதுக்காக. இந்தாண்ட அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் இங்கே வருது. இது வந்து இங்கே அளவு வருது, நம்ம தையலுக்காக இங்கே வச்சுக்கோம். கொஞ்சம் கழுத்தளவு அக்குள் வளைய பாருங்க, நான் அந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே போட்டிருக்கேன். ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு அப்படியே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் கோடு போட்டு கூட நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னா செஞ்சுக்கலாம். பாருங்க கோடு போட்டு கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். கோடு போட்டாலும் உங்களுக்கு அதே அளவு வரும், ப்ளவுஸோடைய அளவு வரும். சரிங்களா? முன்னோடைய டாட் அது வந்து இந்த இடத்துல நீங்கள் குறிக்கிறதுக்கு முன்னே இந்த ப்ளவுஸோடைய அளவு பார்த்துங்க. அப்புறம் எங்கள் டாட் பிடிச்சிட்டாங்கல்ல, இந்த டாட்லேருந்து இந்த இடத்துல அளவு எடுத்துங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு வருது பாருங்க, ஏன்னா ஒரு மார்க் பண்ணிங்க. கிராஸ் கட்டிங்க மாதிரியே இருக்கும், இது சாதா கட்டிங் தான். கட் பண்ணிடுற மாதிரி. இப்போ இது முன்கழுத்து அக்குள் வளைய வெட்டிடுற முன்னாடி பார்த்துங்க. அளவு இந்த அக்குள் பீஸ் எடுத்து வச்சிங்க, உங்களுக்கு இது முன்னாடி பட்டன் பீஸ் வைக்க ஹெல்ப்பாக இருக்கும். வந்து கழுத்து வெட்டிக்கலாம். முன் கழுத்து இது முன்துண்டு, முன்துண்டை வெட்டிட்டு அடுத்து பின் துண்டு இது அடியில் இருக்கு பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பின் துண்டையும் வெட்டிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்துச்சு, நான் தான் குறைச்சி வச்சேன், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன். அளவு ப்ளஸ் வாங்கி தான் நம்ம கட் பண்ணோம். இப்போ பின் கழுத்தையும் வெட்டிட்டோம், முன் கழுத்தையும் வெட்டிட்டோம், அடுத்தது அக்குளையும் வெட்டிட்டோம், அடுத்தது கிராஸ் வெட்டிடும். முன்னாடி பட்டி கிராஸ். இப்போ முன் துண்டு வெட்டிட்டோம், இது பின் துண்டு. அடுத்தது பின் துண்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தான் சொன்னால் மின் துண்டும் பின் துண்டும் ஒரே பீஸ்லேயே வெட்டிட்டோம் பாருங்க. தனித்தனியாக வெட்டுவோம்ல, இப்போ தனித்தனியாக வெட்ட வேண்டியதில்லை. இது அடியில் பின் துண்டு, மேலே முன் துண்டு, ரெண்டுமே. இது முன் கழுத்து, அடி எடுத்து பின் கழுத்து. இப்போ இதில் வந்து இங்கே தான் டாட் பிடிப்போம். நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக அளந்து வேணாலும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மார்க்கர் பண்ணிக்கணும், இங்கே ஒரு மார்க்கரு, இங்கே டாட்டுக்கு ஒரு மார்க்கர். நீங்கள் வேணா பண்ணிக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்கிட்டாலும் கட் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பிடிக்க தெரியும். வேணா நான் உங்களுக்கு வேணா வச்சு என்னால் காமிக்கிறேன். முன்துண்டு பின் துண்டு ஒன்றாவே கட் பண்ணிட்டு தனித்தனியாக கட் பண்ணுற வேலை இல்லை. இந்த டாட் பிடிக்கிற இடத்துல 1 சென்டிமீட்டர் இருந்தாண்ட வச்சுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக அவங்களுக்கு உடம்பு பெருசாக இருந்ததுன்னா 1.5 சென்டிமீட்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1.25 வைக்கிறேன். அடுத்தது இங்கே வச்ச மாதிரியே அந்தாண்டியும் அதே மாதிரி. இப்போ இது வந்து பிடிச்சி தைக்கும் போது 3 வந்துடும், 2.25 வச்சுக்கலாம். நீங்கள் 3 வேணாலும் வச்சுங்க, ஆனால் 2.25 வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக பிடிச்சி தைக்கும் போது வந்துடும். அதே மாதிரி இந்த 2 இடத்தையும் சமமாக வச்சுக்கிட்டோம்னா இங்கே நடுவில் வரும் டாட்டு. இங்கே ஒரு 3, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3. நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு 3.5. இப்படி தான் டாட் வரும். ஏன்னா உங்களுக்கு கோடு போட்டு கூட காமிக்கிறேன். இப்படி டாட் பிடிக்கிறத நீங்கள் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பெரிய உடம்பா இருக்கிறவங்களுக்கு இப்படி டாட் கோடு போட்டுங்க. அடுத்தது இது 1/4 இன்ச் பிடிச்சா போதும். கால் இன்ச் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும். நீங்கள் பிடிக்கும் போது நல்லா பிடிச்சிங்க.
இங்கே வந்து அகலமாக பிடிச்சி இந்த மெல்லிசா விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து நல்லா இப்படி கூரை வரும், 1/4 இன்ச்சு இங்கே மேலே பிடிச்சி கீழே ஒரு சின்னதாக கொண்டு வந்து விடணும் துளியா. இது பெருசாக போட்ட மார்க்கரு அப்படி போடக்கூடாது, இந்த மெல்லிஸாக கொண்டு வந்து விடணும். விடும்போது மெல்லிஸாக விடணும். அடுத்தது இங்கே வந்து பட்டி வெட்டிக்கும் போது இங்கே மடித்து தைச்சிக்கிட்டோம்னா இது ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்படி பிடிச்சதுக்கப்புறம் இன்னும் மேலே வரும். மேலே வருதுங்களா, இவ்வளோ மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ பட்டி வரும், இது மடித்து தைக்கிற மாதிரி வரும். அதுக்கு தான் வந்து இது வந்து இப்போ அகலமாக தெரியும், இறக்கம் கம்மியாக. ஆனால் இங்கே நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா மேலே ஏறி வரும்போது இன்னும் உங்களுக்கு அகலம் வரும், இவ்வளோ அகலம் வரும். இதில் இன்னும் தையலுக்கு இதுக்குள்ளே போகும், இன்னும் இதில் 1/4 சென்டிமீட்டர் தையல் பிடிக்கும் போது இன்னும் மேலே ஏறி வரும். இப்போ உங்களுக்கு முன் துண்டு பின் துண்டு ரெண்டுமே ஒன்றா கட் பண்ணிட்டோம். அடுத்தது கை கட் பண்ணிக்கலாம். கை இப்படி தான் வந்து நீளத்தில் பத்தாது, அதனால் நான் குறுக்கு நூலில் கை போடுறேன். குறுக்கு நூலில் எப்படி போட்டுக்கலாம், ஏன்னா இப்போ வந்து இது வந்து நேர்நூலில் போட்டோம்னா சட்டை சீக்கிரம் கிழியாது. குறுக்கு நூலில் போட்டால் அப்படியே கோடு கூட அந்த அக்குள்கிட்ட கிழியும் சட்டை. ஆனால் எனக்கு துணி பத்தாதனால நான் குறுக்கு நூலில் தான் போடுறேன். எப்போதுமே மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், பிசுறு பாகம் வந்து எதிர்த்தாவில் இருக்கணும். கையோடைய அளவு வச்சு கை கட் பண்ணிக்கலாம். கை அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நமக்கு அளவு ப்ளஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மியாக வைங்கம்பாங்க, கொஞ்சம் கூட வைங்கம்பாங்க, அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மடித்து தைக்கிறதாக நான் விட்டுக்கிறேன். மடித்து தைக்க ஒரு அடி ரெண்டு விட்டுக்குவோம், ஏன்னா ஒரு மடிப்பு 2வது மடிப்பு மடிக்க 2 சென்டிமீட்டர் விட்டுக்கலாம். அதே 2 கை மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுக்குவோம். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக. இதுக்கப்புறமா தான் கையோடைய உயரம் எடுக்கணும். கையோடைய அக்குள் உயரம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம், அதே மாதிரி கையோடைய உயரம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம். இந்த ஒரு ஸ்கேல் அளவு தையலுக்காக எக்ஸ்ட்ரா. இப்போ கை நம்ம அரைஞ்சி வெட்டிக்க வேண்டியதான். இங்கே மேலே இது வந்து தையல் தைச்சோம்னா இங்கே வந்துடும், அதனால் நான் மேலே போட்டுருக்க கோட்லேருந்து இங்கேயே தைச்சா இங்கே கீழே வந்துடும். நான் மேலே போட்டுருக்க கோட்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் குறைஞ்சி வெட்டணும். இப்படியே நீங்கள் வெட்டிக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நான் சொன்ன ஒரு மெத்தட்லையும் நீங்கள் வெட்டிக்கலாம் கையை. எப்படின்னா கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் 1 சென்டிமீட்டர் இருக்குங்களா, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் மேலே வச்சுங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களா, 1.5 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு துணியை வந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இதில் மார்க் பண்ணிங்க குறைஞ்சி வெட்டுறதுக்கான. இப்படி இப்போ நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணி வெட்டினாலும் உங்களுக்கு குறைஞ்சி வெட்டுறது ஈக்குவலாக வந்துடும். இப்போ நீங்கள் வெட்டவே வேண்டியதில்லை, சமமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குறைஞ்சி வெட்டுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இது கலர் துணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கட் பண்ணி இப்படி கையை வச்சு இந்த உள் குறைஞ்சி வெட்டுறது உங்களுக்கு வெட்டி காமிச்சேன் பாருங்க, அது இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இங்கேருந்து குறைஞ்சி பாருங்க, இது மேத்துண்டு, இது அடித்துண்டு. இதுதான் வந்து 1 சென்டிமீட்டர் நீங்கள் இந்த இடத்துல வச்சு இதை எடுத்து இங்கே வச்சு இங்கே எடுத்து வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு தானாக வந்துடும். முன்ன காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வளைவு இதை பாருங்க. இந்த துணியில் இது இருக்கு பாருங்க, இதான் இந்த வளைவு, உள்ள குறைஞ்சி வெட்டுற வளைவு. அதுக்கு தான் இந்த பக்கம் நான் காமிச்சேன். வெட்டினதுக்கு அப்புறம் அது இந்தாண்டு வந்துருச்சு பாருங்க. கை வெட்டியாச்சு. கைக்கு என்ன நம்ம கட் பண்ணிக்கும் அளவு இவ்வளோதான் கையோடைய அளவு. இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்குவோம். அது இது முன் துண்டு. இதில் தான் முன் துண்டு பின் துண்டு ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சு. இது முன் துண்டு, அடியில் இருக்கிறது பின் துண்டு. நம்ம பாருங்க எல்லாம் ஒன்றாவே வந்துச்சு, தனித்தனியாக ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அப்படியே நேராக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் இணைச்சிக்கிட்டு அடுத்து பட்டி வைக்க வேண்டியதான். பட்டி வைக்கும் போது உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இது பாருங்க கழுத்து பீஸ். இதுவும் நம்மளுக்கு கழுத்துக்கு திரும்பி குறுக்க வச்சுக்கலாம். குறுக்கு நூலில் கிராஸ் பீஸில் கழுத்துக்கு வெட்டிக்கலாம். சரிங்களா,
இது வந்து முன் துண்டுங்களா, இது பின் துண்டு. இதுல வந்து கழுத்துல அர்க்காட் பண்ணிங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல மாறாம எசா மாறாம இருக்கிறதுக்கு அர்க்காட் பண்ணிங்க. ஏன்னா இது முன் துண்டு, இது பின் துண்டு, ஜாயிண்ட் மாறாம இருக்கிறதுக்காக இந்த இடத்துலயும் அர்க்காட் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த பட்டியை வச்சு வெட்டிக்கலாம். பட்டன் இந்த நெஞ்சு பட்டி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா நெஞ்சு பட்டி நினைக்கிறீங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ இது எப்படின்னா இவ்வளோ பிடிச்சிடுங்களா, பிடிச்சா இவ்வளோ சுருங்கிடும். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பட்டி வைக்கணும். உங்களுக்கு தனியாக பட்டி வெட்ட வரலன்னா நீங்கள் இது மாதிரி அடியில் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஈஸியாக இப்போ உங்களுக்கு ஈஸியாக வரணும். பட்டி வெட்ட வரலன்னா இது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறீங்க. அதனால பாருங்க, இது மேலேயே அப்படியே வச்சு வரைஞ்சிங்க. வரைகிறேன். இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வைக்கிறீங்க. அதுக்காக தான் நான் வந்து டாட்டை பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த பட்டி நீங்கள் தனியாக வெட்ட முடியலன்னா இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி நீங்கள் இப்படியே பட்டி வெட்டிக்க வேண்டியதான். இதில் வந்து உங்களுக்கு உயரம் எவ்வளோ தெரியணும்னா பாருங்க, இதை மட்டும் வரைஞ்சிக்கிட்டு உயரம் எடுத்துங்க. பட்டியோடைய உயரம் எவ்வளோ, இந்த பாருங்க இவ்வளோ இருக்குது உயரம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம அடித்து திருப்பும் போது இந்த தையலுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, சரியாயிடும். இது முன் துண்டு உயரம். அடுத்தது பின்னாடி இந்த பாருங்க, இது பின் துண்டு உயரம். இதுலயும் உங்களுக்கு தையலுக்கு கீழே இறங்கி வருங்களா, அதனால இது தையலுக்கு கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா, அதுலயும் பாருங்க நீளமும் தெரிஞ்சுங்க. இதோடைய நீளம் இவ்வளவு வருது. இப்ப இது பட்டி. பட்டி பாருங்க இப்படியே குறைஞ்சி வெட்டிக்கிட்டீங்கன்னா இதான் வந்து உயரம், இது நீளம். இது பட்டி நான் வந்து தைக்கும் போது வெட்டிக்குவேன், அதனால உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். பட்டி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததா கையும் அதே மாதிரி மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம், அர்க்காட் பண்ணியிருக்கோம். இங்கே குறைஞ்சி கையும் உள்ள குறைஞ்சி வெட்டியிருக்கோங்களா, கையும் எடுத்தாச்சு. கையும் வெட்டியாச்சு, நெஞ்சு பட்டி வெட்டியாச்சு 2. அடுத்தது இது வந்து கழுத்து பீஸ். இந்த கழுத்துல வர பீஸ் நம்ம வந்து கழுத்துக்கு கிராஸாக வெட்டி இணைச்சிக்கணும். நம்ம தேவையானதை உங்கள் பைப்பிங் வச்சாலும் இல்லை எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பண்ணி வெட்டிக்கணும். இது வந்து அக்குள்ள வந்த பீஸ், இது கீழே போடக்கூடாது, எடுத்து வச்சுக்கணும். இது பட்டன் பீஸுக்கு 3 சென்டிமீட்டர்ல 1, 2 சென்டிமீட்டர்ல 1 பட்டன் பீஸுக்கு இதை எடுத்து வச்சுக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் வெட்டுறது எல்லாமே நமக்கு திருப்பி தேவைப்படும். அக்குள் வரதும் தேவைப்படும், கழுத்தில் வரதும் தேவைப்படும். இப்போ எல்லாமே எடுத்துடும். அடுத்தது ஐஸும் கட் பண்ணியாச்சு. நீங்கள் முழுமையாக பாருங்க, அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.